இப்ப நம்ம கூட பூங்குடியில இருந்து சரவணன் இருக்காரு. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆஹா அண்ணா, பெண்களை பார்க்கும்போது தான் வந்துட்டு தெய்வீகமா இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா உங்களை பார்க்கும்போது ரொம்ப தெய்வீகமா இருக்கீங்களேன்னு. எஸ் எஸ் பூங்குடியில சரவணன் வந்து வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே சொல்றேன், நானே பயங்கர பயபக்தி ஆயிட்டேன். ஆமா, ரொம்ப சந்தோஷம் சாரு. ஏன்னா நம்ம சீரியல் ஸ்டார்ட் பண்ணும்போது முத பூங்குடிய சம்பந்தமா இன்டர்வியூ எடுத்தது சரி, எப்படி இருக்கு? ஏன்னா நான் வந்து இவங்க சீரியல் லான்ச்சுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது ஓகே நல்லா போகணும் சீரியல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி ஆரம்பிச்சோம். இப்ப நிறைய எபிசோட்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு பூங்குடி. உங்களுக்கு இந்த ஜேர்னி இங்க இருந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னோட சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹீரோவா பண்ணி மொத்த சீரியலே வந்து ஒரு 500 எபிசோட நெருங்க போறோம் அப்படிங்கிறது பயங்கர ஹாப்பி. 500 எபிசோடுக்கு நான் பண்றேன்னா இல்லையோ, என் பொண்டாட்டி வந்து இங்க வந்து எல்லாத்துக்கும் சூப்பரா பிரியாணி போடணும், கேக் கட் பண்ணணும், பயங்கர ட்ரீம்ல இருக்கா. ஏன்னா நான் ஹீரோவான் ரொம்ப ஆசைப்பட்டது அவதான். அதனால எல்லாத்துக்கும் பிரியாணி காத்துட்டு இருக்கு. அன்னைக்கு உங்களையும் எங்களை இன்வைட் பண்ணுங்க, பிரியாணி தான் நாங்க வந்துருவோம். எவ்வளவு அழகா சொன்னீங்க பாருங்க. அதான் டெஃபினட்டா உங்களையும் கூப்பிடுறேன் அப்படின்னு அந்த மனசுதான் வந்துட்டு கடவுள் அப்படின்னுவாங்க. எவ்வளோ எபிசோட்ஸ் வந்துட்டு போனோம், இன்னும் நிறைய இது மட்டும் இல்லை, 1000 எபிசோட்ஸ் 2000 எபிசோட்ஸ் அப்படி போயிட்டே இருக்கணும். அதுக்கு வந்துட்டு எங்களோட வாழ்த்துக்கள், மக்களோட அன்பும் எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். சரவணன் இல்லையா, எப்படி பாடுபடுறாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கம்பீரமா காமிச்சாலும் நம்ம இதுல உள்ள வந்து என்னடா அம்மா ஒரு சைடு இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு பூங்குடி இந்த மாதிரி இருக்கா, சரி இப்போ 10 குறைக்கு வந்து தங்கச்சி என்னடா ஒரு ப்ராப்ளம் எடுத்துன்னு வந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் ஓடும். இப்போ எந்த மனநிலையில் இருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த சரவணன் மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய சரவணன் இருக்காங்க. நிறைய பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி எப்படி சமாளிக்கிறது, அம்மாக்கள் எப்படி சமாளிக்கிறது, வீட்டில் தங்கச்சிங்களை வந்து பிரச்சனை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சரவணனுக்கு வந்து புலம்பிட்டு தான் இருக்காங்க. அதனால நிறைய பேர் சீரியல் பார்த்துட்டு தம்பி வா தம்பி ட்ரீட் இது வைக்கணுமா, வா வா கவனிக்கிறேன் அப்படின்பாங்க. ஏன்னா இந்த சீரியல் பார்க்கும்போது நிறைய அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குது, எப்படி சமாளிக்கிறாப்ல அப்படின்னு. ஆக்சுவலா என்னுடைய பர்சனல் லைஃப்க்கு இந்த கேரக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அம்மாடி போய் சமாளிக்கிறது, பொண்டாடி எப்படி சமாளிக்கிறது. இங்க இருந்து நீங்க வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வீட்டுல போயிட்டு டயலாக் பேசுறீங்க. சில நேரங்களை பத்தி வீட்டுல நடந்த விஷயங்கள் இங்க நடக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும் நடிக்கிறதுக்கு. சில நேரங்களில் இங்க நடிச்ச விஷயங்கள் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க நடிச்சிருது. ஊர்ல எப்படி ரிசீவ் பண்றாங்க? நீங்க சீரியல் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இப்போ உங்களுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் லவ் ஒன்று வந்திருக்கும்ல, உங்க சொந்த ஊருக்கு போகும்போது மக்கள் என்ன சொல்றாங்க? இன்னைக்கும் சொல்றேன், முதல்ல வாழ்க்கை கொடுத்தது சன் டிவி, அதுல நாதஸ்வரம் சீரியல். இன்னைக்கே என்ன பேரு பாத்தீங்கன்னா பாண்டிதான் சொல்றாங்க. எங்கேயோ ஒரு சீரியல்ல பாத்துருப்பாங்க, பார்த்தாலும் பாண்டி நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு இன்னும் அதே பாசத்தோட என்ன கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் வந்து அரவணைப்புல வச்சிருக்காங்க. அதுவும் அந்த சரவணன் சொல்ல மாட்டேன், இன்னைக்கும் சரி பாண்டி தான். இப்போ லைஃப் இவ்வளோ அழகா வந்துட்டு போயிட்டு இருக்கு. இஸ் வெரி குட் ஃபாதர், நல்லா எங்களுக்கு வந்துட்டு தெரியும். உங்கள் பொண்ணுக்கும், ஏன்னா இப்போ நாங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய இந்த ஃபாதர் டாட்டரோட ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படி போயிட்டுருக்கு. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து அது என்ன விஷயம்? ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்கும்ல, நான் அதை ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன்டா அப்படின்னா ஒரு ஃபாதரா. அதாவது ஊருக்கு வந்து நான் நடித்து நல்ல பேர் வாங்கிட்டேன், பொண்டாட்டிகிட்ட நடிச்சு நல்ல பேர் வாங்கிட்டேன், அம்மாட்ட நடிச்சு நல்ல பேர் வாங்கிட்டேன். ஆனா என் பொண்ணுகிட்ட மட்டும் நடிக்க முடியல. என்ன சொல்ற? பொண்டாட்டிகிட்ட நடிச்சு நல்ல பேர் வாங்கிட்டேன், என் பொண்ணுகிட்ட மட்டும் நடிச்சு நல்ல பேர் வாங்க முடியல. அவ கண்டுபிடிச்சிடறா, அவ என்னோட பெஸ்ட் ஆக்டரா இருக்கா. இந்த நடிப்புல என்கிட்ட வச்சுக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. உண்மையிலே சொல்ல பயங்கர பிரில்லியண்டா இருக்கா. இப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டா பயங்கர. ஊருக்கு எல்லாம் நடிக்கிற ஆண்களுக்கு வந்து கண்டிப்பா இப்படிதான் பெண் குழந்தை பிறக்கும், அவங்க இப்படிதான் அவங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. இல்ல எல்லா கேள்வியும் அவ கேட்கிறா இருக்கு. அது பயங்கர ஹாப்பியா இருக்கும், போட்டு சிரிப்பா இருக்கும். என்ன இப்போ 8 வயசுல இவ்வளவு அறிவாளியா இருப்பாங்களா பொண்ணுங்க அப்படின்ட்டு. உண்மையில பசங்க நம்ம அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. பெண்கள்னாலே கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி தாங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பெண்கள்னா வந்துட்டு அறிவு ஜாஸ்தி தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பூங்குடி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே மாதிரி நீங்க வந்து 500 எபிசோட்ஸ் வந்தாச்சு, இப்போ 1000 எபிசோட்ஸ் நீங்க போகணும், நாங்க மறுபடியும் இன்டர்வியூக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா சார், கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சன் டிவி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஓகே, இப்போ நம்ம வந்து பூங்குடி ஷூட்டிங் ஸ்பாட்ல யார் கூட இருக்கோம் அப்படின்னா உங்களோட ஃபேவரட் மகேஸ்வரி அண்ட் ஸ்ருதி அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். வணக்கம். நீங்க நினைச்ச மாதிரி நடக்க போகுது கல்யாணம். நான் நினைச்ச மாதிரி மட்டும்தான் நடக்கும். ஆண்டவன் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு. போய் பேட்ச் அப் என்ன பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு? அவங்க தான் ஆல்ரெடி லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணிருக்காங்க இல்லையா? லவ் பண்ணி அம்மா சிந்துற 2 சொட்டு கண்ணீருக்காக அவ எதுவும் வேண்டாம், அம்மா தான் முக்கியம்,
என் வாழ்க்கையை என்னையே அம்மா நான் பார்த்துப்பாங்க sacrifice பண்றேன் அம்மாவுக்காக. அப்படின்னு அம்மா கிட்ட சரண்டர் ஆயிட்டா அவளோட காதல் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணா. அப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியலையே. இவங்க லவ் பண்ற பையனுக்கு வேற யாரு கூடயோ நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சாமே, அதனாலதான் பிரேக்கப் அதெல்லாம் கிடையாது. பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்க என்ன ரிவெஞ்ச் எடுத்திருக்கோம். என்ன? அதே நாள் அதே டைம் அவ தாலி கட்ட போறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி என் கழுத்துல தாலி ஏறணும். இல்ல நான் மகேஸ்வரி பொண்ணு ஸ்ருதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு டவுட்டு, இப்போ ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு 30 செகண்ட் முன்னாடி நீங்க பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஏதாச்சும் பிரச்சனையா இல்லைன்னா பிராயச்சித்தம் இருக்கா அந்த மாதிரி? முன்னாடி தான் பண்ண போறோன்ற. அதுதான் ஓ, முன்னாடி. முன்னாடி. அப்புறம் நடந்தா? அவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என் அப்புறம் கழுத்துல நடந்தா தாலி ஏறி இருக்கணும். அப்புறம் நடந்தா அது ஒரு தோல்வி இல்லையா? ரிவெஞ்ச் அப்படிதானடா இருக்கும். இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு என்ன ரொம்ப கியூரியஸா இருக்குன்னா, மகேஸ்வரியோட ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு வரப்போற மருமகன் எப்படி எல்லாம் இருக்கணும், ஒரு 5 உங்க மருமகன் எப்படி இருக்கணும், ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க. சொல்லுங்க. பையன் இப்படிதான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என் பொண்ணை நல்லா பாத்துக்கணும். Oh He my. should be the perfect one for my child. 2, he should be from very good status because நாங்க ஊர்லயே ரொம்ப பணக்கார குடும்பம். So நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியா ஓகே ஓகே. அடுத்து அவ்வளவுதான். இது 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் என் பொண்ணை நல்லா பாத்துக்கணும். 2 வந்து நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். 3வது நமக்கு அடங்கி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா மகேஸ்வரிக்கு? நீங்க எதிர்க்க வெளியே கூடாது. எங்கேயுமே பார்க்க தேவையில்ல. நம்மளை எதிர்த்தவங்க எல்லாரும் என்ன ஆனாங்களான்னு பூங்குடி ஃபிளாஷ்பேக்ல போய் எங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான். நீங்க என்னங்க? சொன்ன மாதிரி எங்க ஏன் கிட்ட- நீங்க இவனை consider பண்ணக்கூடாது? எனக்கு என்னன்னா சாரு சொல்றேன், எங்க கிட்ட அந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட் இருக்கு, அது மட்டும் செல் ஆயிடுச்சுன்னா ஆமாங்க. நல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நீங்க சொன்ன பேச்சு இல்ல நீங்க சொன்ன மாதிரி அடங்கி இருக்கும். அடங்கி இருப்பேன், ரொம்ப அன்பானவன், பாசமானவன், நல்லா பார்த்துப்பேன். நல்லா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நானும் நல்லா பார்த்துப்பேன். எங்க அம்மா வந்து அப்ரூவல் பண்ணாதான் நான் பண்ண முடியும், இல்லைன்னா இல்ல. ஆனா உண்மையாவே வந்து ஷீ இஸ் வெரி குட் என்டர்டெய்னர். ஆக்டிங்கில் வந்துட்டு லைவ் பெர்ஃபார்மன்ஸு நான் பார்த்துருக்கேன். லைவாக வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க, ஒரு சுச்சுவேஷன் டக்குன்னு கொடுக்கும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு நிமிஷங்களும் வந்துட்டு எடுத்துக்காம டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். Thank you and she cooperated. எஸ் எஸ். அண்ட் ஜூன் 5ஆம் தேதி உங்கள் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. சின்ன திரையிலையும் சரி வெள்ளி திரையிலையும் சரி கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல்? Blessings from the universe and I have a very good team. நான் போகிற இடத்துலலாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஆக்சுவலி. அந்த ஃபேமிலிலேருந்து கிளம்பி இந்த ஃபேமிலியில் வருவோம். 15 days we are like family. அண்ட் பாப்பாவோட பர்த்டே முடிஞ்சுது நேற்றுக்கு தான். we had a blast. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ லவ்விங் பீப்புள் அரவுண்ட். ரெண்டு பேருக்குமே அது அம்மாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதனால இவ்வளோ கோஆப்ரேட்டிவ் டீம் எனக்கு கிடைச்ச டிரெக்டர்ஸ் எல்லாமே வெரி குட் டிரெக்டர்ஸ். அதாவது ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி என்னோட பெரிய வெற்றிக்கு நான் மிகப்பெரிய அடித்தளமாக நான் பார்க்கறது திருச்செல்வம் சாரோட எதிர்நீச்சல் ஜான்சி ராணியை. ஸோ அப்படி ஒரு ப்ராஜெக்ட் இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளோ உயர்ந்து வந்திருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ திருச்செல்வம் சார். எப்பயும் உங்கள் ஜான்சி ராணியா.